நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மறுபடியும் சக்தி வந்துட்டு தீபாவை ஆட்டோவில் ஏற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காப்பகத்துக்கு வந்ததுமே வந்துட்டு அந்த ஆட்டோக்காரனே தீபா வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சதும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சக்தி வழக்கம் போல் தீபாவுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்றுறாங்க. அப்போது சிஸ்டர்ஸை குழந்தைங்கள்லாம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னாச்சு சக்தி, நீங்கள் வந்துட்டு கார்த்திக் சாரோட மியூசிக் கம்பெனி போய் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் நான் அங்கே போய் பார்த்தேன், ஆனால் அங்கே அவங்க அண்ணி ஐஸ்வர்யா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்கள பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன். போன டைம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அவங்க என்னை பார்த்துருப்பாங்க போல, அதனால அந்த துங்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் ஆட்டோவை ஃபாலோ பண்ண வர வச்சாங்க. ஆனால் நான் எப்படியோ வந்துட்டு ஒரு கோவிலில் ஒளியை வச்சுட்டு ஆட்டோக்காரன்ட்ட பொய் சொல்லி அவங்கள வந்துட்டு திசை திருப்ப வச்சுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி சோதனை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் சிஸ்டர் எப்படியாவது இவங்களை கொண்டே அவங்க ஹஸ்பண்டு கிட்ட சேர்த்துடணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் இவங்க உடம்பு கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்குது, இவங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இவங்களுக்கு இருக்கிற ஆபத்தெல்லாம் எடுத்து சொன்னதுனால தான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ கஷ்டம் வருது நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த கடவுள்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் என்னை வந்துட்டு தேடி வந்தாங்க. நான் அன்னைக்கே தெளிவாக விசாரிச்சேன்னா இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு அலைஞ்சிருக்க தேவை கிடையாது. அன்னைக்கே இவங்களை அவங்க ஹஸ்பண்டு கிட்ட ஒப்படைச்சிருப்பேன். ஆனால் பரவாயில்ல, எப்படியாவது அவங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சு நான் இவங்களை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லதே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்த சைடு கார்த்தி வந்துட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ராமு முருகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சு மாதிரி இருக்குது ரோட்டுக்கு சைடில், அதில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கார்த்தி வந்துட்டு தற்சமையாக ராமுவை பார்த்ததுமே வந்துட்டு இறங்கிடுறாங்க. முருகா என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கார்த்தி உனக்காண்டி தான் கார்த்தி காத்துக்கிட்டு இருக்கேன், வந்து உட்கார் என் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்காண்டியா நான் இந்த பக்கம் வருவேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம், எல்லாம் அந்த கடவுள் ஏற்படுத்தி வைக்கிற சதி தான் இல்லை விதியா அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமாக ராமு வந்துட்டு மாஸ்க் பண்ணுறாப்புல. அப்புறம் வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, அதான் சொல்லு நான் இப்போ இந்த பக்கம் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கார்த்தி மறந்துட்டியா, நான் தான் கடவுளில், கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உன் முகம் ஏன் வாடி போயிருக்கு அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொன்னல ஒரு பொருள் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கவலைப்படாத கார்த்தி நான் நம்புனல்ல நீ இந்த திக்கம் தான் வருவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருந்தேன்ல, அது மாதிரி தான் நீயும் நம்பு, நம்பிக்கை தான் கார்த்தியெல்லாம், கண்டிப்பாக அந்த பொருள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேரும், நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத, கண்டிப்பாக உன் கைக்கு வரும், கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் கார்த்தி, அந்த கடவுள் கொண்டு வந்து உன் கையில் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ஆமாம் உன்னோட அம்மா அப்பா எங்கே, நீ என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் அம்மா அப்பா அதோ இருக்காங்க பாரு கோவில், அந்த கோவிலில் இருக்காங்க, இப்போது விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால தான் தெருக்கூத்துக்கு ரொம்ப வந்துட்டு கூப்பிடுறாங்க, அதை போயிட்டு வந்து தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி முருகா நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி கார்த்தி பார்த்து போயிட்டு வா, அடுத்த டைம் வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம், அப்போ வந்துட்டு உன் பொருள் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம குட்டி முருகர் அங்கேருந்து வந்து கிளம்பிட, கார்த்திக் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி கிடைக்குது. அடுத்த சைடு வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அத்தை இருந்தாலும் வந்துட்டு இப்படியெல்லாம் கார்த்தி உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் கார்த்தி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீனாட்சி செல்ல, இந்த திக்க வந்துட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க, ஆமத்தை நானும் கார்த்தி இப்படிலாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அப்படின்னு மாதிரி சொல்ல, உனக்கு என்னதான் பிரச்சனை, கார்த்தி தான் தெளிவாக சொல்லிட்டால அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனுக்காண்டி தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு எரியிற நெருப்பில் தேவையில்லாமல் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்க, ஓரமாக போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எனக்கு தப்பாக சொல்லிட்டேன், எல்லார் மனசில் ஓரத்தை தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாத்த எனக்கு இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொன்னதுமே இந்த பக்கம் ஆனந்த் சொல்கிறாங்க, சரி விடு மீனாட்சி இப்போ தான் வந்துட்டு சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவுமே கோவிலில் வச்சு அத்தை கம்பல் பண்ணதுனால தானே சொன்னார், இல்லைனா சொல்லாமல் தானே மறைச்சிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, இந்த திக்கா வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க, எனக்கும் வந்துட்டு தீபாவோட நடவடிக்கையில் கொஞ்சம் டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது, தீபாவோட கேரக்டர் வந்துட்டு எதுவுமே செட் ஆகலையேன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணியாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு, ஆனால் நான் அதை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லலை, அவ்வளோதான் தயக்கத்திலே வந்துட்டு என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏம்மா நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்க. உடனே அபிராமி சொல்கிறாங்க, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவன் தான் சொன்னால என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்காண்டி தான் மறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு, இனிமேல் இதை பற்றி யாரும் பேச வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரூமில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கீதா இருக்காங்க, அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க. இந்த கோவிலில் நடந்ததை பற்றி உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுங்க ஆண்டி தான் அங்கே வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல, உங்களுக்காண்டி தான் எல்லாமே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல விட்டுருங்க, ஆனால் அங்கே நான் கோவமாக இருந்தது உண்மைதான், இப்போ எனக்கு அந்த கோவம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், எங்கள் அம்மா அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, ஆனால் ஃபஸ்ட்டு தடவை என்னோட கல்யாணத்தை பார்க்க முடியல,
அதில் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கடுத்தாவது நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் ஏதோ குளறுபடியெல்லாம் நடந்து இப்போ இந்த நிலமையில வந்து நிற்குது. அந்த ஒரு ஆசையில தான் நான் என் சந்தோஷத்துக்காண்டி தான் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க. நான் எதுவும் பெருசாக நினச்சிக்கல, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கீதா சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்துட்டு கெஸ் பண்ணேன் இப்படி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் சாதாரண பூஜைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி கீதா சொல்ல, இப்படியெல்லாம் அம்மா யோசிப்பாங்கன்னு எனக்கும் தெரியலங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தி கபோர்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு ஷர்ட் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் யோசித்து காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி உட்காந்து ஏதோ வந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க. வந்ததுமே என்னங்க இது கையில் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு தாங்க ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எனக்கு ஷர்ட்டா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னங்க நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் மறந்துட்டீங்களா? நீங்கள் என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இதுக்கு மேட்சாக சரியாக நான் கட்டிக்கிடுவேன். பார்க்கு பீச் மாலுன்னு அழகாக சுற்றிக்கிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீபா சொல்லியிருப்பாங்க. அப்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நான் ஐ லவ் யூன்னு சொல்லிடுவேன் அப்படித்தானே அப்படின்னு கார்த்தி கேட்க, ஆமாங்க என் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை, முக்கியமாக என் காதல் மேலே நம்பிக்கை, கண்டிப்பாக நீங்கள் ஐ லவ் யூ சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் வந்துட்டு பேசியிருப்பாங்க. அதை யோசித்து பார்த்துட்டு கார்த்தி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கீதா வராங்க. என்னங்க இந்த சேட்டை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எனக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் தீபா கொடுத்தது, அவங்க என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு ஐ லவ் யூ சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து இந்த ஷர்ட்டை போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு ஊரை சுற்றணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் ஐ லவ் யூ சொன்னது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் சொல்லலையா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கடுத்து தான் என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு திருப்பி கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அடுத்த சைடு வந்துட்டு அபிராமியை காமிச்சிட்டு இருக்காங்க. சோகமாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க. அத்தை வாங்கத்தை சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா எனக்கு மனசு சரியில்லை, தீபா பாவம் எங்கேருந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாள், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். வேமா வந்துட்டு மைதிலி காட்டுக்கிட்ட வர்றாங்க. காட்டு வந்துட்டு என்ன சன்னி அப்படின்ற மாதிரி கேட்க, அத்தை சாப்பிடவே மாட்டுறாங்க, தீபா பற்றி யோசனையிலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு காட்டி வராங்க. அம்மா வாங்க சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்லைம்மா எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பசிக்கலையா இல்லை மனசு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மைதிலி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நான் தான் சொல்லலை, நீங்கள் தீபா பற்றி நினச்சி எதுவும் கவலைப்பட வேணாம், நான் சொன்ன மாதிரியே உங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை முதல்ல செய்ப்பா, தீபா இல்லாமல் என் மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னது இந்த திக்க வந்துட்டு கீதா சொல்கிறாங்க. என்னால் தான் ஆண்டி எல்லாமே, நான் மட்டும் இல்லைனா இந்நேரம் உங்கள் மருமக தீபா உங்களுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்கல்ல, என்னால் தான் இப்படியெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சும்மா இருமா, என் உயிரை காப்பாற்ற வந்திருக்க, அதுக்காக உன்னை அந்த துங்கா கிட்ட போய் பழி கொடுக்க சொல்கிறியா, அதெல்லாம் என் பையன் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு தெரியுதுலமா அப்போ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதை வந்துட்டு கீதா ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு காப்பகத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. சாப்பிட்டீங்களா சக்தி அப்படின்ற மாதிரி கேட்க, சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா சிஸ்டருக்காக அவங்க பாடின பாட்டே வந்துட்டு பாட போகிறாங்க, அப்படியாவது அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாகும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேனி சிராகத்திலே கல்மணமும் உருகியதே அந்த சாங் பாடியிருப்பாங்கல்ல குழந்தைங்களுக்காக, அந்த சாங் வந்துட்டு குழந்தைங்களும் சிஸ்டர்மார்களும் வந்துட்டு சேர்ந்து பாடுறாங்க. சக்தி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்படியாவது உங்களுக்கு சுயநினை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேண்டுறாங்க. அந்த பாட்டில் வந்துட்டு எனக்கு இந்த லைன் பிடிச்சிருந்துச்சு, கடவுள் போலவே இவளுக்கு உருவம் இல்லையே, இவள் வந்துட்டு என்றைக்குமே திரைக்கு பின்னாடி தானா அப்படின்ற லைன்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இதை கவனிச்சிருந்தீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.